எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு விஷயத்துல 100க்கு 100% உறுதியா இருந்து, ஆனா அப்புறமா அது தப்புன்னு தெரிஞ்ச அனுபவம் உங்களுக்கு என்னைக்காவது நடந்திருக்கா? சில நேரங்கள்ல நாம ரொம்ப உறுதியா இருக்கிறது எவ்ளோ பெரிய ஆபத்து, அதே சமயம் சில சந்தேகங்களோட சிந்திக்கிறதுல எவ்ளோ பெரிய சக்தி இருக்கு. இத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். இந்த விஷயத்தை ஆரம்பிக்க ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு. புகழ்பெற்ற எழுத்தாளர் சார்லஸ் புக்கோவ்ஸ்கி சொன்னதுதான் இது. யோசிச்சு பாருங்க, தனக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தர் எப்போ நினைக்கிறாரோ அப்போவே அவர் புதுசா எதையுமே கத்துக்கிறத நிறுத்திடுறார். உண்மையான அறிவுங்கிறது கேள்விகள்ல இருந்து தாங்க பிறக்குது, சந்தேகங்கள்ல இருந்து தான் வளருது. இப்போ இதே கேள்வியே நான் நேரடியா உங்ககிட்டயே கேக்குறேன். நீங்க நம்புற ஒரு விஷயம் சரிதானே நீங்க உறுதியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம நம்பிக்கைகள் எல்லாம் எவ்ளோ ஆழமா இருக்கு. அதையெல்லாம் கேள்வியை கேட்க முடியாதா? இந்த ஒரு கேள்விதான் நம்ம எல்லோருமே சிக்கிக்கிற ஒரு பெரிய மனப்பொறிக்கான சாவி. அது என்ன பொறி? வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். உறுதித்தன்மையின் பொறி, அதாவது தி சர்டனிட்டி ட்ராப். நம்ம மூளை இருக்கே, அதுக்கு இந்த சிக்கலான உலகத்தை ரொம்ப எளிமையா பார்க்கணும்னு ஆசை. அதனால எல்லாத்தையும் சரி இல்லனா தவறு, கருப்பு இல்லனா வெள்ளைன்னு ரெண்டே விஷயமா பிரிச்சிடுது. இந்த மாதிரி ஒரு கடும்போக்கு சிந்தனை நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கடும்போக்கு சிந்தனைனா என்னன்னா, உலகத்தை ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல பார்க்கறது. உதாரணத்துக்கு, ஒரு வேலையை செஞ்சா ஒன்னது முழுசா வெற்றி அடையணும், இல்லனா அது முழு தோல்வி அப்படின்னு நினைக்கிறது. இதுக்கு நடுவுல கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளையோ கத்துக்கிட்ட பாடங்களையோ இது கண்டுக்கவே கண்டுக்காது. எல்லாம் வேணும் இல்லனா எதுவுமே வேண்டாங்கிற மனநிலை தான் இது. இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், எவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கு. இந்த கடும்போக்கு மனநிலை நிஜ உலகத்திலிருந்து எவ்ளோ தூரம் விலகி இருக்குன்னு தெரியுதா? நிஜ வாழ்க்கையில வெற்றி, திறமை, மனுஷங்களோட உறவுன்னு எல்லாமே பல லேயர் கொண்டது. ஏன் கூட இல்லையா அப்போ எனக்கு எதிரி அப்படின்னு சிம்பிளா நினைச்சிடலாம். ஆனா அது உண்மையா? இந்த மாதிரி யோசிக்கிறதுனால நாம கொடுக்கிற விலை என்ன தெரியுமா? இப்படி கருப்பு வெள்ளையா யோசிக்கிறதுனால நாம என்ன விலையை கொடுக்கறோம்? இது சும்மா ஒரு யோசிக்கிற விதம் மட்டும் இல்லைங்க. இதை நம்ம வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் நாமளே போட்டுக்கிற ஒரு பெரிய தடை. அந்த தடையால நாம என்னவெல்லாம் இழக்கிறோன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த சிந்தனை நம்ம தப்பெண்ணங்களை, அதாவது பயாஸ ரொம்ப அதிகரிக்குது. இந்த ஊர்க்காரங்கனாலே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. இதனால நாம அவசரப்பட்டு தப்பான முடிவுகளை எடுக்கிறோம். அப்புறம் எப்பவுமே நாம தான் சரின்னு இருக்கணுங்கிற அந்த அழுத்தம் தேவையில்லாத மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் உருவாக்குது. ரொம்ப முக்கியமா, எந்த ஒரு புது மாற்றத்தையும் ஏத்துக்க முடியாம நம்ம சொந்த வாழ்க்கையிலயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, உறவுகளை சிதைச்சிடுது. மறுபடியும் ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நீங்க ரொம்ப ரொம்ப உறுதியா நம்பின ஒரு விஷயம் அப்புறமா தப்புன்னு ஆகி போன அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு? அந்த பாடம் தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது. சரி, பிரச்சனை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்ப தீர்வுக்கு வருவோம். இந்த கடும்போக்கு சிந்தனைக்கு ஒரு மாற்று மருந்து இருக்கு. அதுதான் நெகிழ்வான சிந்தனை, அதாவது காக்னிட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி. இது நம்ம மனசோட இறுக்கமா மூடின ஜன்னல்களை திறந்து புதுசா ஒரு காத்து உள்ள வர்ற மாதிரி. இந்த நெகிழ்வான சிந்தனைங்கிறது ஒரு திறமை. இது பிறக்கும்போதே வர்றதில்ல, நாமளே வளர்த்துக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர். ஒரு புது தகவல் வரும்போது, ஓ, ஒருவேளை நான் நினைச்சத தவறா இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டு நம்ம கருத்துக்களை மாத்திக்கிற ஒரு மனப்பக்குவம் தான் இது. இதுதான் அந்த கருப்பு வெள்ளை இல்லாத சாம்பல் நிற பகுதியை பார்க்கிற திறமை. பாருங்க, கடும்போக்கு சிந்தனையால ஏற்படுற எல்லா இழப்புகளுக்கும் அப்படியே நேர்மாறான பலன்களை இது கொடுக்குது. நம்ம முடிவுகள் இன்னும் சிறப்பா மாறுது, மன அழுத்தம் குறையுது, எந்த ஒரு புது சூழ்நிலையையும் நம்மால ஈஸியா சமாளிக்க முடியுது. சொல்லப்போனா பிரச்சனைகளை தீர்க்கறதுல நாம ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுறோம். ஆனா இதை எப்படி வாழ்க்கையில கொண்டு வரது? சரி, நெகிழ்வான சிந்தனைனா என்னன்னு தியரியா பார்த்துட்டோம். ஆனா அதை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது எப்படி? அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தாங்க இப்ப நாம பார்க்க போறோம். இதுதான் அந்த ஒரு சின்ன மாற்றம். இது உண்மையா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, இது உண்மையா இருக்க எவ்வளோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேளுங்க. இந்த ஒரு சின்ன கேள்வி மாற்றம் போதும் உங்க மனச ஆம் அல்லது இல்லைங்கிற சிறையிலிருந்து விடுவிச்சு சாத்தியக்கூறுகள் நிறைஞ்ச ஒரு பெரிய உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல் விஷயம், எனக்கு எல்லாம் தெரியாது அப்படிங்கிற பணிவை ஏத்துக்கணும். ரெண்டாவதா, உங்க நம்பிக்கைக்கு ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூ கொடுங்க. உதாரணத்துக்கு, இந்த பிசினஸ்ல ஜெயிக்க நான் 75% உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. கடைசியா, புதுசா ஏதாவது தகவல் கிடைக்கும்போது அந்த 75%ஐ 60%மா குறைக்கிறதுக்கோ இல்ல 85%ஐ ஏத்துறதுக்கோ தயங்கவே கூடாது. இது ஒரு தொடர்ச்சியான கற்றல் ப்ராசஸ். சரி, இந்த மனப்பயிற்சியோட கடைசி பலன் என்ன? நாம ஏன் இந்த மாற்றத்தை செய்யணும்? இந்த பயணத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு நாம வந்துட்டோம். அந்த சாம்பல் நிற பகுதியை ஏத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்க போற உண்மையான பரிசு என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆக, முக்கியமான விஷயம் இதுதான். புத்திசாலிங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல பயப்படவே மாட்டாங்க.
அது அவங்களோட பலவீனம் இல்ல, அதுதான் உண்மையான அறிவோட அடையாளம். முழுமையான பதில்கள் இல்லாத பல சாத்தியக்கூறுகள் நிறைஞ்ச அந்த சாம்பல் நிற பகுதியில தான் உண்மையான கற்றலும் புதிய கண்டுபிடிப்புகளும் வளர்ச்சியும் இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 100%. ஒருவேளை நாம முடிவெடுக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நம்பர் இதுவா தான் இருக்கும். ஏன்னா இந்த 100% அப்படிங்கிறது நம்ம மனசோட கதவுகளை பூட்டி சாவிய தூக்கி எறிகிற மாதிரி. புது தகவல்களுக்கோ மாற்று கண்ணோட்டங்களுக்கோ அங்க கொஞ்சம் கூட இடம் இருக்காது. இந்த முழு அலசலையும் இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க 100% சரி அப்படின்னு நம்புற ஒரு கொள்கை, ஒரு கருத்து, ஒரு நம்பிக்கை, அது எதுவா இருக்கும்? அது உண்மையிலேயே 100% தானா, இல்ல ஒருவேளை 70 அல்லது 80% இருக்க வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சிந்தனையை தூண்டுற தலைப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அலசல்ல சந்திப்போம்.